முக்கிய செய்தி. மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னை மர்ம நபர்கள் தொடர்வதாக தெரிவித்தும் காவல்துறை செய்தியாளருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காதது ஏன் என்ற கேள்வியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இணைகிறார். நாகராஜன், நியூஸ் 7 தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சூர்யா. நேற்றைய தினம் நமது நியூஸ் 7 தமிழுடைய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளர் மர்ம நபர்களால் பயங்கரமாக தாக்கப்பட்டு தற்போது கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த பிரமுகர்களாகட்டும், தலைவர்களாகட்டும், அது மட்டுமின்றி பத்திரிகையாளர் மன்றங்கள், தமிழகம் எங்கும் பத்திரிகையாளர் மன்றங்களிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து கண்டனங்களை தெரிவித்து காவல்துறையினுடைய வெத்தன போக்கினை சீர் செய்ய வேண்டும், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது மட்டுமின்றி அவருடைய ஒட்டுமொத்த மருத்துவ செலவையும் தமிழக அரசை ஏற்று அவருக்கான பாதுகாப்பும் சரி, இனி எந்த விதமான பத்திரிகையாளர்களுக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துவிடாத வண்ணம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வச்சு பல்வேறு தரப்பில் இருந்து இது போன்ற அந்த கண்டனங்கள் எழுந்து வருகின்றது, கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகிறது. இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தற்பொழுது சரமாரியாக கேள்விகள் எழுப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்க்கும் பொழுது அவரு பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் தள பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காவல்துறையை தொடர்பு கொண்ட போது காவலர் ஒருவர் ஸ்டேஷனில் ஆளில் என்பதை தெரிவித்திருக்கிறார் எனவும், பாதுகாப்பு வேணும்னா நீங்களே ஸ்டேஷன் வருமாறு கூறியிருக்கிறார். ஒரு காவலர் இப்படி பேசலாமா என்று கேள்வி எழுப்புகிறார். அது மட்டுமின்றி செய்தியாளர் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லியும் இப்படி செய்ததின் உள்நோக்கம் என்ன என்று காவலரை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி போலி திராவிட மாடல் அரசில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மக்களினுடைய நிலை என்ன ஆகும் என்றும் கண்டனமாக ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொடூர கொலைவெறி தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் எனவும், பத்திரிகையாளர் சகோதரருக்கு போதிய சிகிச்சை கொடுக்கவும் அவருக்கான இழப்பீடு வழங்கவும் இந்த போலி திராவிட மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று திமுக அரசினை கண்டனம் தெரிவித்து கடுமையாக சாடி இருக்கிறார். குறிப்பாக ஒரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், ஒரு பத்திரிகையாளருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை எழக்கூடும் என்பது நமது நியூஸ் 7 தமிழ் வாயிலும் ஏற்கனவே இது குறித்து விவாதித்து வருகிறோம். பத்திரிகையாளர் என்பவர் ஒரு காவல்துறையிடம் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய நபர். ஒரு இன்ஃபுளுன்ஸின் அடிப்படையில் அவருக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் காவல்துறைக்கு எழுந்துமே அது நடக்கவில்லை என்றால் சாதாரண மக்களுக்கு இது போன்று நடந்தால் என்ன ஆகும்ன்ற மாதிரியான ஒரு சூழலை தான் நாம் விவாதித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் எல் முருகன் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது காவல்துறையினரும் ஒரு பத்திரிகையாளர்களுக்கே இது போட்டு நடக்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதருக்கு நடந்தால் கூட விட முடியுமா? அது மட்டுமின்றி அவருக்கான உரிய இழப்பீடை வழங்கி பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்து கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார் பதிவில். மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் கண்டன அறிக்கை தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகராஜ். நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் மீது மர்ம நபர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார்.